இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே இந்திய அரசாங்கம் வங்கக்கடல்ல இருக்கிற கச்சா எண்ணெயும், மீத்தேனையும் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பல மாதங்களா கடலுக்கு நடுவுல அந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் இவங்க நெனச்ச மாதிரியே ரொம்பவே பியூரான ஒரு கச்சா எண்ணெய வெளிய எடுக்குறாங்க. இந்த கச்சா எண்ணெய் மட்டும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அடுத்த 15 வருஷத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆயில் தட்டுப்பாடே இருக்காது. சோ அந்த அளவுக்கு அவங்களே சப்ளை பண்ணலாம். ஆனா அந்த ஷிப்ல இருக்கிற ஒருத்தன் ஒரு பிசினஸ் மேனுக்கு ஃபோன் பண்ணி இந்திய அரசாங்கம் மிக அருமையான ஒரு கச்சா எண்ணெய வெளிய எடுத்துட்டாங்க. அதுவும் அந்த கச்சா எண்ணெயோட தரம் ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு அந்த பிசினஸ் மேனுக்கு ஒரு க்ளூ குடுக்குறான். உடனே அந்த பிசினஸ் மேன் ஸ்ட்ரெயிட்டா போய் மத்திய அமைச்சர பார்க்குறான். மத்திய அமைச்சர் கிட்ட உங்க கவர்மெண்ட் வந்து கச்சா எண்ணெய வெளிய இழுத்துட்டாங்களாமே, அத மட்டும் நீங்க எங்களுக்கு செல் பண்ணுங்க. அது மூலியமா உங்களுக்கு நான் பலாயிரம் கோடி டொனேஷன் குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நீங்க எலக்ஷனுக்கு தாராளமா செலவு பண்ணலாம் அப்படின்னு அந்த மத்திய அமைச்சரோட மண்டைய நல்லா கழுவுறான். அந்த பிசினஸ் மேன் சொன்ன டீலுக்கு அமைச்சர் 1,00,000 கோடி கேட்கிறாரு. அதுல 50,000 கோடி பிளாக் மணியாவும், மீதி 50,000 கோடி ஒயிட் மணியாவும் கேட்கிறாரு. சோ பிளாக் மணி எப்படியே எலக்ஷன் டைம்ல குடுத்துறலாம். ஆனா ஒயிட் மணியா மாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த பிசினஸ் மேனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த ஒரு டீல முடிச்சு குடுத்தா தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அது மூலியமா பலாயிரம் லட்சம் கோடி நம்ம சம்பாரிக்கலாம் அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். உடனே பிசினஸ் மேன் நடந்த விஷயத்த எல்லாமே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு. அவங்க அப்பா ஒரு ஐடியா குடுக்குறாரு. 50,000 கோடி ஒயிட்ல குடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுல எந்த இடத்துலயும் நம்ம பேரோ நம்ம கம்பெனி பேரோ வந்துடக்கூடாது. சோ இந்த ஒரு பேர் நமக்கு வந்துட்டா நம்ம ரெப்புடேஷனே பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு யோசனை யோசிக்கிறாரு. அப்பதான் நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் ஒருத்தன் இருந்தா அவன் மூலியமா நம்ம காய நகர்த்தலாம் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையால ஆனா தேடிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பிசினஸ் மேனோட அப்பா ஒருத்தன் பேரை சஜஸ்ட் பண்றாரு. அவர்தான் நாகார்ஜுனா. நாகார்ஜுனா ஒரு சிபிஐ ஆபீசரா இருப்பாரு. ரொம்பவே நேர்மையான அதிகாரி இருந்ததால அவர அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ இதனாலே அவர் 10 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. அவரால வெளியவே வர முடியல. சோ இதுதான் சான்ஸ். அவன வெளிய கொண்டு வந்து அவன் ஆசைய நம்ம நிறைவேத்துனா கண்டிப்பா அவன் பேச்ச கேட்பான் அப்படின்னு அவங்க அப்பா ஐடியா குடுக்க, உடனே அந்த பிசினஸ் மேன் நேரா போய் நாகார்ஜுனா போய் மீட் பண்றாரு. அந்த பணக்காரனும் நாகார்ஜுனா கிட்ட ஒரு டீல் ஒண்ணு குடுக்குறாரு. நான் சொன்னத நீ மட்டும் செஞ்சு குடுத்தனா உன்ன நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு நாகார்ஜுனாவும் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து நீ என்ன ரிலீஸ் பண்ண தேவையில்ல. நானே மேல்முறையீடு செஞ்சு நானே ரிலீஸ் ஆயிக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து அவர் பேச்ச கேட்காம கிளம்பி போயிடுறாரு. மறுபடியும் கோர்ட்ல வாய்தா வரும்போது ஜட்ஜும் இன்னும் 2 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வேற குடுத்துடுறாரு. சோ இதனால நாகார்ஜுனா ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த நாட்டுல நேர்மைக்கும் உழைப்புக்கும் எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. நம்ம குறுக்கு வழியில தான் போயாகணும் அப்படின்னு இத்தனை வருஷமா தான் கட்டி காப்பாத்த ஒரு நேர்மையா அவர் இழக்க தயாராகிட்டாரு. உடனே அந்த பணக்காரனை கூப்பிட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். எனக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அந்த பணக்காரன் சொன்ன எல்லா டீலுக்குமே அவர் ஓகே சொல்றாரு. அப்பதான் அந்த பணக்காரனும் என்ன இதெல்லாம் கேள்வி கேட்காத உடனடியா 50,000 கோடிய ஒயிட்ல மாத்தி இங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டீலிங்க ஒண்ணு போடுறாரு. அதுக்கு அந்த நாகாவும் ஓகே சொல்றாரு. ஏன்னா அந்த பணக்காரனால தான் இவர் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு அப்படின்னு. ஆனா 50,000 கோடிய ஒயிட்ல மாத்தணும்னா எந்த ஒரு பேருமே இந்த கம்பெனி பேரும் என் பேரும் வரக்கூடாது அப்படின்னு அந்த பணக்காரன் ஒரு கண்டிஷன் வைக்கிறான். உங்க பேரு வரக்கூடாதுன்னா நம்ம கண்டிப்பா நம்ம பினாமி மேல தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா யாரையுமே நம்ப முடியாது. யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நம்ம பினாமியா மாத்தி அவன போட்டோம்னா அவன் உஷாரா இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டானா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கட்டத்துல பயமா தான் இருக்கு. சோ அது யாருக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் நாகா ஒரு ஐடியா குடுக்குறாரு. நம்ம பண்ற வேலைக்கு பினாமியான ஒரு நம்பிக்கையான ஆளு வேணும்னா அது கண்டிப்பா பிச்சைக்காரனால மட்டும் தான் முடியும். ஏன்னா பிச்சைக்காரங்க தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது. பேங்க், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எத பத்தியுமே தெரியாது. சோ அவங்க நம்ம பினாமியா வச்சுக்கிட்டா கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு நாகா ஒரு ஐடியா குடுக்குறாரு. அதுக்கு அந்த பணக்காரனும் ஓகே சொல்றான். இப்ப 50,000 கோடிய ஒயிட்டா மாத்தி அத அமைச்சர்களுக்கு பிரிச்சு குடுக்கணும். சோ இதனால நமக்கு 4 பிச்சைக்காரங்க தேவைப்படுறாங்க. சோ அதனாலே ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்துமே ஒவ்வொரு பிச்சைக்காரங்கள அவங்க தேடி எடுத்துட்டு வராங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் நம்ம தனுஷ். சோ தனுஷும் திருப்பதியில பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பாரு. அவரோட வாழ்க்கை ரொம்பவே மோசமா தான் இருக்கும். ஏன்னா பிச்சை எடுக்கிறவங்க வாழ்க்கைய பத்தி சொல்லவே தேவையில்ல. ரொம்பவே கஷ்டத்துல இருக்காரு. சோ அந்த பணக்காரனோட டீமும் உடனே திருப்பதிக்கு போய் நம்ம தனுஷ தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம வேற வேற ஸ்டேட்ல இருந்து இன்னும் ஒரு 4 பிச்சைக்காரங்கள தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்கள பாம்பேக்கு கூட்டிட்டு வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு, போட்டுக்க புது துணி, அவங்கள ஆளே ரொம்ப ஸ்டைலா மாத்திடுறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு பரம்பரை பணக்காரங்க மாரி இருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டைலா இருக்காங்க. சோ இதெல்லாம் பண்ணது நாகா தான் அப்படின்றதால தனுஷ்க்கும் நாகா மேல அந்த அளவுக்கு ஒரு பிரியாத ஒரு அன்பு ஒண்ணு வருது. சோ அதனாலே நாகா என்ன சொன்னாலும் தனுஷ் செய்வாரு. ஏன்னா எங்கேயோ ரோட்டோரத்துல இருந்த தனுஷ நம்ம நாகா தான் எடுத்து சோ இப்படி ஒரு ஆளா மாத்திருக்காரு. சோ அதனால அவர் என்ன சொன்னாலுமே அவர் கரெக்ட்டா அவர் செஞ்சு முடிப்பாரு. சோ உடனே அந்த பிச்சைக்காரங்க மேல ஒரு கம்பெனி ஒண்ணு ஓப்பன் பண்றாங்க. சோ ஒரு ஃபேக் கம்பெனி. அது மூலியமா ஃபாரின்ல இருக்கிற அவங்க பணத்த எல்லாமே ஸ்விஸ் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கம்பெனி மூலியமா இந்தியாக்குள்ள ஒயிட் மணியா கொண்டு வரது தான் இவங்க பிளானே. சோ தனுஷ் மேல ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லா கார்டு எல்லா ப்ரூஃப்பையும் ஓப்பன் பண்ணி அவர் பேர்ல நடக்காத ஒரு கம்பெனிய ரன் பண்ற மாரி ஏமாத்தி எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த பிச்சைக்காரங்களுக்கும் நம்ம தனுஷ்க்கும் யாருக்குமே தெரியாது. கூட்டிட்டு வந்த அந்த பிச்சைக்காரங்கள ஒரு பொண்ணு கூட அந்த பொண்ணு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கு. சோ அதனாலேயே அந்த பொண்ண பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு நாகா. என்னதான் பிச்சைக்காரங்களா இருந்தாலுமே இவங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு மதிக்கக்கூடிய ஆளு தான் நம்ம நாகா. ஆனாலுமே அந்த பணக்காரனோட அடியாளுங்க அந்த அளவுக்கு சரியில்ல. ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. அதுலயும் ஒருத்தன் அந்த பிச்சைக்கார பொண்ணு மேல ரொம்பவே குறிவா இருக்கான். 1000 தான் இருந்தாலும் பிச்சைக்கார பொண்ணு தானே என்ன பண்ணாலும் யாரு கேட்கறது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட அடிக்கடி வம்புக்கு போறான். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எல்லா கம்பெனியும் ஓபன் பண்ணி இப்ப ப்ராசஸ் எல்லாமே பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பிச்சைக்காரங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் நம்ம தனுஷோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 10,000 கோடியா பிரிச்சு போடுறாங்க. ஒருத்தரா சுவிஸ் பேங்க்ல இருந்து இந்தியாவுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படி யார் யாரெல்லாம் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அவங்க எல்லாமே
கொன்னுட சொல்லிட்டாரு அந்த பணக்காரன். ஆனா இந்த விஷயம் அப்புறமா நாகாக்கு தெரிய வருது. அவளும் ஏதோ போராடி பார்க்குறாரு அந்த பிச்சைக்காரங்கள விட்டுருப்பா அப்படின்னு. ஆனாலுமே நம்மள பத்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலுமே சும்மா விடக்கூடாது. இந்த ஒரு சாம்ராஜ்யத்த கட்டி காக்கணும்னா நெறைய உயிர்கள எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வசனம்லாம் பேசுறான். நாகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவன வெளிய கொண்டு வந்ததே இந்த பணக்காரன் தான். அது மட்டும் இல்லாம நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா உன் ஃபேமிலிய நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி நாகாவ மிரட்டுறான். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பிச்சைக்காரங்களா கூப்ட்டு அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்த ஸ்விஸ் பேங்க்ல இருந்து இந்தியாவுக்கு ஒயிட் மணியா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொலையும் பண்ணிறாங்க. இப்ப கடைசியா இருக்கிறது அந்த கர்ப்பமான பொண்ணும் தனுஷும் மட்டும் தான். தனுஷ்க்கு லைட்டா டவுட் வருது. இங்க இருந்து 2 பேர கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஆளே காணோம். என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒருத்தன் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க பாத்துக்கிறான். அப்ப தனுஷ் அங்க இருந்ததால கரெக்ட்டா அந்த பொண்ண காப்பாத்துறாரு. சோ இதனால தனுஷ்க்கு இன்னும் 2 அதிகமான டவுட் வருது. நமக்கு என்ன வேலைன்னே சொல்ல மாட்றாங்க. அடிக்கடி எங்கெங்கேயோ கூட்டு போறாங்க, எங்கெங்கேயோ வராங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் கடைசியா அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட அங்க இருந்து வரல. அப்பதான் தனுஷ் ஒரு முடிவு பண்றாரு. இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு. இப்ப கடைசியா இருக்கிறது தனுஷ் மட்டும் தான். அவர் அக்கவுண்ட்ல இப்ப 10,000 கோடி இருக்கு. சோ அந்த 10,000 கோடிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் முடிஞ்சிரும். ப்ராஜெக்ட்டும் சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு நாகா நினைக்கிறாரு. கடைசியா தனுஷ கூப்பிட்டு அவர் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்த 10,000 கோடிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. இப்ப அவர் அக்கவுண்ட்ல இருந்த 10,000 கோடியும் எடுத்ததால அவரையும் கொலை பண்ண போறாங்க. இந்த விஷயம் தனுஷ்க்கு நல்லாவே தெரிய வருது. நாகா எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவர காப்பாத்த முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அவ்வளவுதான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சதால தனுஷ் அங்க இருந்து எப்படியோ தப்பிக்க பாக்குறாரு. அப்பதான் திடீர்னு நாகாக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னும் தனுஷ் அக்கவுண்ட்ல இருந்து பணம் முழுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஏதோ ஒரு எரர் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப தனுஷ நம்ம கொலை பண்ணக்கூடாது. அவன் இன்னும் உயிரோட தான் வேணும் அப்படின்னு உடனே அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்றாரு நாகா. அப்ப அந்த சமயம் பார்த்து தனுஷ் எனக்கு பிரேக் வருதா அப்படின்னு சொல்லி வெளிய தப்பிச்சு போயிடுறாரு. அப்ப தனுஷ் தப்பிச்சிட்டாரு. இப்ப 10,000 கோடிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்ப அந்த பணக்காரனால அமைச்சருக்கு முழுசா பணத்தையும் கொடுக்க முடியல. ப்ராஜெக்ட்டும் பாதியிலே நிக்குது. சோ நாகாக்கு இன்னும் 2 பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ கிடைச்சாதான் அந்த 10,000 கோடிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எல்லா பிரச்சனையும் முடியும். இப்ப அவரும் தப்பிச்சிட்டாரு. இப்ப அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு அப்படின்றதே சொல்லி தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப பசியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அதுக்கு பக்கத்திலே ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. அவங்க தான் ராஷ்மிகா. ராஷ்மிகா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் பாய் ஃப்ரெண்ட் வரல. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனுஷும் அங்க இருந்து தப்பிச்சு வந்து இப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு பயங்கர பசி போல ஒரு கட்டத்துக்கு மேல மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. ராஷ்மிகா தான் அதை நோட் பண்ணி அவங்க தண்ணி தெளிச்சு பக்கத்துல சாக்லேட்லாம் கொடுத்து அவங்கள அரவணைப்பா பாத்துக்கிறாங்க. சோ தனுஷ் இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு நாகாக்கு ஃபோன் பண்ண சொல்றாங்க. நாகா கிட்ட அங்க நடந்த விஷயத்த எல்லாமே எடுத்து சொல்றாங்க. சார் இந்த மாதிரி என்ன கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு. நாகாவும் எதுக்கு பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ஹோப் கொடுக்குறாரு. ஆனா தனுஷ்க்கு தெரியாது இங்க நடக்கிற எல்லா விஷயமே நாகாக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்றத நம்ம ஹீரோக்கு தெரியாது. அது தெரியாம நாகா கிட்டே போய் உதவி கேட்கிறாரு. பாவம் அவராலையும் உதவி பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்காரு. சோ தனுஷ் ஒரு ராஷ்மிகா கிட்ட இருந்து போனை வாங்கி நான் எங்க இருக்குன்ற லொகேஷனை நாகா கிட்ட சொல்லிடுறாரு. அவரும் கிளம்பி வரும்னு பார்த்தா முன்னாடி அந்த பணக்காரங்க ஆளுங்க கிளம்பி வந்துடுறாங்க. அப்ப அந்த ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்த உடனே அவன் ரொம்ப டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு தனுஷ் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறான். சோ அந்த பணக்காரங்க டீம் கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு தனிப்பட்ட முறையில நாகாவை சந்திக்கணும் அப்படின்றத அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது மட்டும் முடியாமே போயிடுது. இப்ப நம்ம ஹீரோக்கு நம்பிக்கையான ஆளுன்னு பார்த்தா ராஷ்மிகா மட்டும் தான். ஆனா ராஷ்மிகா அவள முன்ன பின்னே தெரியாதவங்களா எனக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கங்க தெரு தெருவா தெரிஞ்சிட்டு இருக்காரு. ராஷ்மிகாவும் வீட்டை விட்டு ஓடி வந்ததால அவங்க பாய் ஃப்ரெண்டு வராததால அவங்க வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அப்ப ரோட்லயே மறுபடியும் எதர்ச்சியா மீட் பண்றாங்க. அப்ப இவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து டிராவல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எங்க நாகா சார் கிட்ட மட்டும் என்ன எப்படியாச்சும் கொண்டுட்டு போங்க அப்படின்னு தனுஷ் இதுக்கு முன்னாடி தங்கி இருந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு அவரே போய் சேர்ந்துடுறாரு. அப்பதான் நாகாவை தனிப்பட்ட முறையில மீட் பண்ணான்னு பார்க்கும்போது அந்த நாகாவும் இந்த பணக்காரன் கேங்களோட ஒருத்தன் தான்ற விஷயம் தனுஷ்க்கு தெரிய வருது. ஆகா உன்னையடா நான் நம்பணும் அப்படின்னு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு அவர் அங்க இருந்து மறுபடியும் தப்பிச்சு போயிடுறாரு. என்ன தேடிட்டு தனுஷ் இங்க வந்திருக்கான். ஆனா என்ன பார்த்த உடனே தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அப்ப மறுபடியும் அவனை தேடி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பணக்கார டீம் கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்பவே நரக வேதனையை அவர் அனுபவிக்கிறாரு. அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல ராஷ்மிகாவும் நம்ம தனுஷை பார்த்தா பாவமா தான் இருக்கு. சரி ஏதாவது உனக்கு நடந்த விஷயத்த ஞாபகம் இருக்கான்னு சொல்லு. நீ எங்க போகணும்னு சொல்லு நான் அவனை விட்டுறேன் அப்படின்றாரு. அப்பதான் நான் ஒரு இடத்துக்கு என்ன நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஒரு சார் வந்து எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுறாரு. அது ஒரு தாசில்தாரோட விசிட்டிங் கார்டு. சோ அந்த விசிட்டிங் கார்டு மூலியமா அவர் ஆபீஸை கண்டுபிடிச்சா என்னை ஏன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்ற விஷயம் அவருக்கு ஓரளவுக்காச்சு தெரிய வரும் அப்படின்னு அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு தனுஷ் அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆனா அந்த பணக்காரன் என்ன பண்ணிருக்கான், இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தங்க கூட உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு விஏஓ வேலை முடிஞ்ச உடனே அவனை கொலை பண்ண சொல்லிடுறான். அவரு இறந்துறாரு. ஆனா அது தெரியாம தனுஷும் அவரோட ஆபீஸ்க்கு போய் நான் விவோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அங்க இருக்கிற அதிகாரிங்க எல்லாருமே யாரா அவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் தனுஷ் அரெஸ்ட் பண்ணி உனக்கு என்னதான் பிரச்சனை விசாரிக்கும் போது நான் ஒரு பிச்சைக்காரன் சார் அப்படி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றான். அவனுக்கும் லைட்டா கோவம் வருது. ஏன்னா ஏதோ போட்டு வளர்றா அப்படின்னும் போதுதான் அந்த பத்திரிக்கை பேப்பர்ல எல்லாமே அந்த பணக்காரன் போட்டோ வந்திருக்கு. சார் இவர் தான் சார் எனக்கு இங்க இருந்து கூட்டு வந்தது அப்படின்னு அந்த பணக்காரனை ஒரே ஒரு டைம் கூட நம்ம தனுஷ் நேர்ல பார்த்திருப்பாரு. சோ அந்த போட்டோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாரு. அவர் நடந்த விஷயத்தை வச்சு ஓரளவுக்கு அவர் கெஸ் பண்றாரு. இவனை பினாமியா வச்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா அங்க இருந்து இவன் தப்பிச்சு வந்திருக்கான். சோ கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமா தான் இருக்கும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அப்பதான் நீ யாரை இதுக்கு முன்னாடி சந்திரிச்சுன்னு
விசாரிக்கும் போது அந்த தாசில்தாரை பத்தி தனுஷ் மறுபடியும் சொல்றாரு. அப்ப அவர் ஒரே ஒரு வீட்ட தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த தாசில்தாரை எந்த இடத்துல வச்சு மீட் பண்ணாங்களோ அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க கட்டுக்கட்டா ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. சோ அந்த பணத்த பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் கன்ஃபார்மா பண்ணிடுறாரு ஒரு மிகப்பெரிய மேட்டர் அப்படின்னு. இந்த பக்கம் நாகாவும் ராஷ்மிகா நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கும். உடனே அவள மீட் பண்ணி அவன கடைசியா எங்க பார்த்தா அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் மிரட்டி வாங்கிடுறாரு. அப்பதான் அந்த தாசில்தாரை பார்க்க போயிருக்கான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே தனுஷ தேடி நாகாவ கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிறான்ற தகவலும் தெரிய வருது. உடனே இன்ஸ்பெக்டரோட லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போனா தனுஷ பாத்துறாரு. ஆனா தனுஷ் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் இந்த நாகா தான் சார் என்ன கொலை பண்ண பார்த்தேன். இவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு போட்டு குடுத்துறாரு. உடனே நாகா வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. அதை பார்த்த தனுஷுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஆகா நாகா உன்னைய தான் நான் நல்லவன் நம்பினேன். நீ இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு அங்கிருந்து எகிரி குதிச்சு மறுபடியும் தப்பிச்சு போயிடுறாரு. சோ இவ்வளவு விஷயம் நடந்த பார்த்து ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இங்க எல்லாமே பணத்துக்காக தான் அலையறாங்க. நாங்க எத்தனை பேர் பிச்சைக்காரங்க கஷ்டப்படுறோம். ஏன் இந்த 10,000 கோடி எனக்கு கிடைக்க கூடாதா அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்றாரு. அப்பதான் அந்த 10,000 கோடியை நான் எடுத்து இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்த பிச்சைக்காரங்களுக்கும் நான் வாழ வைப்பேன் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. ராஷ்மிகாவும் சரி நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு அவங்க 2 பேருமே டீமா ஃபார்ம் பண்றாங்க. உடனே நாகாக்கு ஃபோன் பண்ணி அந்த 10,000 கோடி வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. நாகா அங்க வந்த உடனே யாரும் இல்லாத சமயமா பார்த்து தனுஷ் அவரை அடிச்சு அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறாரு. அப்பதான் உன்னை நல்லவன் நினைச்சேன்டா இப்படி துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நாகாவை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கர்ப்பமான பொண்ணை இப்படி கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்பதான் நாகா ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த பொண்ணு நான் கொலை பண்ணல, நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன், என்ன நம்பு, உன்னை காப்பாத்த தான் பாக்குறேன். அந்த பணக்காரன் நம்ம போலீஸ் கிட்டயும் பிரஸ் கிட்டயும் மாட்டி விட்டுரும், மத்தபடி எல்லாருமே அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு தனுஷ்க்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. சரி நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணும்னா அந்த பொண்ணை நீ உயிரோட காட்டு அப்படின்னு சொல்லி தனுஷ் கேட்கிறாரு. நாகாவோ தனுஷை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணை உயிரோட காட்டுறாங்க. அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா நாகா நீ நிஜமாலுமே ரொம்ப நல்லவன் தான், இப்போ நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அந்த பணக்காரனை எடுத்து சண்டை போட தயாராகிறாங்க. சோ இப்போ அந்த பிசினஸ் மேனுக்கு விஷயம் தெரிய வந்துருது, நாகா எனக்கு எதிராக வேலை பார்க்கறான் அப்படின்னு. உடனே அவங்க ஆளுங்களை அனுப்பி மொத்த பேரையும் கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அப்ப எதிர்பாராத விதமா அங்க துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூடுல தனுஷ் ராஷ்மிகா அந்த பொண்ணு எல்லாமே தப்பிச்சிடுறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா நாகா மட்டும் மாட்டி அங்கேயே இறந்துடுறாரு. நாகாவோட இறப்பு ஹீரோவால தாங்கவே முடியல, ஏன்னா ரொம்பவே மிஸ் பண்றாரு. சோ இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருது. அந்த இடத்துலயே குழந்தையும் பிறக்குது. ஆனா எதிர்பாராத விதமா அந்த பொண்ணு இறந்துருது. அந்த குழந்தை மட்டும் உயிரோட இருக்கு. உடனே தனுஷ் அந்த சின்ன குழந்தை ராஷ்மிகா 3 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. உடனே தனுஷ் அந்த பணக்காரனுக்கு கால் பண்ணி அந்த 10,000 கோடி வேணும்னா நான் சொல்றத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ எனக்காக ஒரு நாள் மட்டும் பிச்சை எடுக்கணும், ஏன்னா பிச்சைக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சாதான் எங்க வழி பத்தி உனக்கு புரிய வரும் அப்படின்னு அவரும் ஒரு அட்வைஸ் பண்றாரு. அந்த பணக்காரனுக்கு வேற வழியே தெரியல, ஏன்னா 10,000 கோடியும் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் டீலும் முடிக்கணும்னா வேற வழி இல்லாம பிச்சை எடுத்து தான் ஆகணுன்ற நிலைமைக்கு அவர் வராரு. ஒரு நாள் முழுக்க அவர் பிச்சை எடுக்கிறாரு. அப்பதான் தனுஷ் ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தனுஷ் இருக்கிற இடம் நம்ம பணக்காரனுக்கு தெரிய வர அந்த இடத்துல தனுஷுக்கும் பணக்காரனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் சத்தாதான் மத்தவங்க எல்லாருமே நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பா சாகட்டும் அப்படின்னு தனுஷ் அந்த இடத்துல அவனை கொலை பண்ணிடுறாரு. கடைசியா அந்த பணக்கார இறந்ததால நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு முடிக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம நாக இறக்கறதுக்கு முன்னாடி தனுஷ் கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்திருப்பாரு. அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற எல்லா ஆதாரமும் வெளியே வந்து இப்படி ஒரு மோசடி நடந்ததால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. உடனே அமைச்சர்களும் அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அந்த கான்ட்ராக்டரை மறுபடியும் வேற ஒரு புது பிசினஸ் மேனுக்கு கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. நம்ம தனுஷும் அந்த 10,000 கோடிலாம் எதுவும் தேவையில்லப்பா, நாங்க எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு ராஷ்மிகா அந்த குழந்தை தனுஷ் 3 பேருமே மறுபடியும் திருப்பதிலே போய் அந்த பிச்சைக்கார லைஃபை ஓரளவுக்கு சந்தோஷமா வாழ தயாராகிட்டாங்க. சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரன், அவனோட பேர்ல 10,000 கோடி இருக்கு, இது அவனுக்கே தெரியாம இதனால நடக்கிற சுவாரஸ்யங்களும் அது மட்டும் இல்லாம பிச்சைக்காரங்களும் இந்த நாட்டுல மக்கள் எப்படிலாம் அவதிப்படுறாங்க அப்படின்றத அந்த படத்துல ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. சோ குபேரா படத்தோட எக்ஸ்பிளைன் ரிவ்யூ மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.